ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி பொட்டுக்கடலையும் உருளைக்கிழங்கையும் வச்சு சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ்னால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை நான் சேர்த்துருக்கிறேன். இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை நல்லா பொடியாக்கினதும் பெரிய வெங்காயம் பாதி கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துருக்கிறேன். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை பாருங்கள், இதை கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிறேங்க. அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன்னா. நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன். இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே நம்ம பொட்டுக்கடலை, வெங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைப்படாது. இதை இப்போ நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம உருட்டி வச்சுருக்கிற ஒவ்வொரு பீஸாக இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதும் இதை வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிருச்சு.